More than 95% of Indians are vitamin D deficient. ரெண்டுல ஒரு பெண் அயன் டெஃபிஷியன்சில இருக்காங்க. ரெண்டு நபர்ல ஒருத்தர் கால்சியம் டெஃபிஷியன்சிலையும் B12 டெஃபிஷியன்சிலையும் இருக்காங்க. மெக்னீசியம் டெஃபிஷியன்சிக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் பிகர் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத ரீசன்ட் ரிசர்ச்சஸ் சொல்லுது. ஏன் இந்த நாட்டுல இவ்ளோ டெஃபிஷியன்சிஸ் இருக்கணும்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேர் வர போறாங்க. நீங்க உங்க அம்மாக்கு அதுக்கு தேவையான groceries வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. ரிக்வயர்ட் குவான்டிட்டில கொடுத்தீங்கன்னா அம்மாவும் அசேசியா சமைச்சு டேஸ்டியா ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனா நீங்க 3-4 பேருக்குரிய ரிக்வயர்மெண்ட்டை தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க? சாம்பார் ரசமாகும், கரண்டில வைக்க வேண்டிய பொரியல் ஸ்பூன்ல இருக்கும். இப்போ சொல்லுங்க, உங்க கெஸ்ட் திருப்தியா சந்தோஷமா சாப்பிட்டு போக வாய்ப்பு இருக்கான்னு? கண்டிப்பா இல்ல. இதே தான் நம்மளுக்கும் நடக்குது. இன்னைக்கு நம்ம பாடிக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் பேசிக்கலி பிளான்ட்ல இருந்து வருது, இல்ல பிளான்ட் ஈட்டிங் அனிமல் மூலியமா கிடைக்குது. பட் இது எல்லாத்துக்கும் பேஸ் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சாயில்ல இருந்து தான். 100 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா கம்போஸ்ட் உரங்கள்ல நம்ம சாயில்ல போடும்போது பிளான்ட் ப்ரோடியூஸ்ல வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் கொட்டி கடந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பிளான்ட்டுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் போடுறோம். அதாங்க இன்னைக்கு சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் அப்படிங்கிற பேர்ல நம்ம பாஸ்பரஸ், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு பெரிய பெரிய சைஸ்ல காய்கறிகள் வந்தாலும் அதுல இருக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் பெரிய அளவுல மிஸ் ஆகுது.